ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்கியூ மாடல் ஃபுல்லாக டீச் பண்ண போகிறேன். என்கியூ மாடல் அதுக்கப்புறம் சிஆர்டி ஃபுல் வீடியோவாக நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ என்கியூவோடைய கம்ப்ளீட் மாடல், எந்தெந்த மாடல் வச்சு நம்ம என்கியூ ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ என்கியூ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் நம்ம நியூயார்க் ஏஎம் செஷன் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம். நியூயார்க் ஏஎம் செஷன் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம். அதோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 AM EST. ஸோ 9:30 AM EST. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டு மேஜராக இருக்க ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ், அதுக்கப்புறம் செஷனுடைய ஹைஸ் அண்ட் லோஸ், அதாவது ஏஷியன் செஷன், லண்டன் செஷன் இருக்குது, அதோடைய ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேஜராக இருக்க ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ், அதுக்கப்புறம் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ், இதெல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாமே மார்க்கெட் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து லைவ் சார்ட்டில் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு மாடல். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடிட்டி வச்சு, அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் ஐஎஃப்இஜி என்ட்ரி. ஐஎஃப்இஜி என்ட்ரி தான் நம்ம எல்லாத்துக்கும் எடுப்போம். லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் ஐஎஃப்இஜி என்ட்ரி. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் ஐஎஃப்இஜி என்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு 2 செஷன் ஏஷியா செஷன், லண்டன் செஷன் உடைய ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிக்கணும். 15 மினிட் கேண்டலுடைய ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிக்கணும். 15 மினிட்டோடைய மேஜரான இருக்க ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரே ஒரு சினாரியோ தான் பண்ணும். எய்தர் ஒரு ஹைஸ் எடுக்கும் ஆர்எல்ஸ் ஒரு லோஸ் எடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது ஒரு லோஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த லோஸை மார்க்கெட் எடுக்குதுன்னா, அதாவது 9:30 AM ESTக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்து இந்த லோஸை எடுக்க போகும். ஸோ இந்த லோஸை எடுத்த பிறகு நம்ம இங்கே ஒரு எஃப்இஜி பார்த்து, இந்த எஃப்இஜி பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போகும். இதுதான் நம்ம இருக்க எல்லா என்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுற மாடல் ஐஎஃப்இஜி. ஸோ இது வந்து சிம்பிள். மாடல் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பார்க்க போகிறீங்க, ஐஎஃப்இஜி என்ட்ரி பார்க்க போகிறீங்க. இதை நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடல் 2. மாடல் 2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் மாடலுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணாலும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் ஒரு 9:30 AM ESTக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் 15 மினிட் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிற 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப், இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 15 மினிட் கேண்டில். மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிற இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப், பை சைடோ செல் சைடோ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிற இந்த 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணதும் 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு ஸ்விங் லோஸ் ஒன்று இருக்கும், மைனரான ஒரு ஸ்விங் லோஸ் இருக்கும். அந்த ஸ்விங் லோஸை மார்க்கெட் வந்து ஸ்வீப் ஆகிருக்கும். ஸ்வீப் ஆகிட்டு இங்கே மார்க்கெட் 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஐஎஃப்இஜி பார்த்து என்ட்ரி போவோம். ஸோ இது வந்து ஒரு மாடல். ஸோ இது வந்து ஒரு மாடல். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிற இந்த 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க்கெட் இந்த 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணதும் அந்த இடத்துல நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஒரு ஐஎஃப்இஜி பார்த்து நம்ம என்ட்ரி போகிறது மாடல் 2. ஸோ நெக்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடல் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் புல்லட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட 1 hour அங்கே வந்து சில்வர் புல்லட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம நியூயார்க் ஏஎம் செஷன் ட்ரேட் பண்ணுறதுனால இந்த சில்வர் புல்லட்டோடைய டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 to 11 AM EST.
ஸோ இந்த 10 to 11 AM EST விண்டோவை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு 10 to 11 AM இந்த மாதிரி ஒரு இந்த நம்ம ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, இந்த சில்வர் புல்லட் மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 10 to 11 AM இந்த டைம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விண்டோவை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் மார்க்கெட் வந்து ஒரே ஒரு சினாரியோ தான் நடக்கும். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். அந்த இடத்துல ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகும். அந்த எஃப்இஜியில் நம்ம என்ட்ரி போவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸ்வீப் பண்ணதும் நம்மளோட என்ட்ரி மாடல் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்இஜி கிடையாது. இந்த ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் ஒரு செல் சைட்லேயோ இல்லை பை சைட்லேயோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகும். அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதும் அந்த டேப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போய்க்கலாம். இது வந்து மாடல் 3. ஸோ இந்த 3 மாடலையும் நான் வந்து சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு மாடல் மார்க்கெட்டில் ஒரு நார்மலான ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த இது பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு மேஜரான ஒரு லிக்விடிட்டி நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஸ்விங் லோ நான் நேற்று மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே நேற்று நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி மார்க்கெட்டில் 1 minute டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக அந்த 15 minute லிக்விடிட்டியை ஒரு ஸ்வீப் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் 30 seconds ட்ரேட் பண்ணுறதாலும் ட்ரேட் பண்ணலாம். இங்கே 1 minute நமக்கு இங்கே தான் ஒரு எஃப்இஜி கிடச்சிருக்கு. ஸோ இந்த எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆன உடனே நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போயிருப்போம், பை என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலுக்கு லோ, ஈஸி 1:2 டார்கெட். ஸோ அச்சீவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மாடல், பேசிக் லிக்விடிட்டி ஸ்வீப், அதுக்கப்புறம் ஐஎஃப்இஜி என்ட்ரி. இது எந்த லிக்விடிட்டியாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்விங் லோ, சப்போஸ் இந்த லண்டன் லோ ஸ்வீப் ஆகும், சப்போஸ் இந்த ஏஷியா லோ ஸ்வீப் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லிக்விடிட்டி வேணாலும் ஸ்வீப் ஆகிட்டு நம்ம ஐஎஃப்இஜி என்ட்ரி கிடச்சோன்னே நம்ம என்ட்ரி போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ட்ரி மாடல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் மாடல். கண்டினியூஷன் மாடலுங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிற 15 minute ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகியிருக்க இந்த 15 minute ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செல் சைடில் ஒரு 15 minute ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகிருக்கு. பட் மார்க்கெட் அதை டேப் பண்ணல. ஸோ நீங்கள் எஸ்எம்டி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்இஎஸ் பார்க்கணும். அந்த எம்இஎஸில் இங்கே டேப் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது மார்க்கெட். ஸோ இங்கே இல்லைன்னா நம்ம வேறு இதில் போய் பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 15 minute ஃபேர் வேல்யூ கேப் கண்டினியூஷன் மாடல் ஒர்க் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட்டில் ஒரு ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிற இந்த 15 minute ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதும் மார்க்கெட் அந்த லெவலில் டேப் ஆகிருக்கு. ஸோ அங்கே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான வேலிடான ஐஎஃப்இஜி கிடச்சிருந்தா நம்ம அங்கே என்ட்ரி போயிருக்கலாம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கில் ஜோன்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ இந்த கில் ஜோன் தாண்டினால நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. 11 AM நம்மளுக்கு எந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனாலும் அதில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு டெலிகிராம்லேயே கேளுங்க, நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுறேன் இந்த கண்டினியூஷன் மாடலில். நெக்ஸ்ட்டு தேர்ட் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் புல்லட். ஸோ இதுக்குன்னு தனி டைம் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன். அந்த டைம் ஃப்ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 to 11 விண்டோவை இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 10 to 11 இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் இந்த 10 AM கரெக்டாக இங்கே இருக்க ஒரு ஹைஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு பாருங்கள், கரெக்டாக நேற்று. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கரெக்டாக மார்க்கெட்டில் ஒரு ஈக்குவல் ஹைஸ் ஆர் ஸ்விங் ஹைஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்வீப் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவல் ஹைஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கேன். ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு எஃப்இஜி கொடுத்துருக்கா? இல்லை, இங்கே தான் கொடுத்துருக்கு ஒரு எஃப்இஜி. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எஃப்இஜி மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதை வந்து நல்லா ஒரு பிரேக் வச்சு க்ளோஸ் ஆகிருக்கு ஐஎஃப்இஜி. ஸோ இந்த ஐஎஃப்இஜியில் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்போம். 1:2
2 ஹவர் டார்கெட் பண்ணியிருக்கோம். டார்கெட் ஆயிருச்சா? ஒரு நியூஸ் கேண்டில் நினைக்கிறேன். பட் நியூஸ் இல்லை. ஸோ எப்படியும் நம்ம வந்து டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ இந்த சில்வர் புல்லட் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 கான்செப்டில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட டெலிகிராமில் கேளுங்க. நான் உங்களுக்கு அங்கே கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த என்கியூ மாடல் எதுவும் டவுட் இருந்தால் டெலிகிராமில் கேளுங்க. நான் உங்களுக்கு அங்கே வாய்ஸ் நோட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிஆர்டி பார்க்க போகிறோம். சிஆர்டினா கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ சிஆர்டிங்கிறது வந்து ஒரு கேண்டில் ரேஞ்ச் தியரி. மார்க்கெட்டில் எவ்ரி 1 hour, எவ்ரி 4 hour, எவ்ரி டே கேண்டில், எவ்ரி வீக் கேண்டில் ஒரு தியரி கிரியேட் பண்ணும். இப்போ மார்க்கெட்டில் இது ஒரு 1 hour கேண்டிலாக நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 2 AM கேண்டில், லண்டன் செஷன் 2 AM கேண்டில். மார்க்கெட்டில் நம்ம இந்த கேண்டிலுடைய ஹைஸ் அண்ட் லோஸ் நம்ம மார்க் பண்ணோம். இந்த மாதிரி ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி இந்த கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருப்போம். மார்க்கெட் வந்து பயாஸ் படி 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே ஐஎஃப்இஜியில் என்ட்ரி கொடுக்கும். இல்லைனா இந்த லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஐஎஃப்இஜியில் என்ட்ரி கொடுக்கும். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி 2 விஷயம் தான் நடக்கும். இது வந்து நீங்கள் எவ்ரி 4 hour ஆர் 1 hour இல்லை டே கேண்டில்லையும் பார்க்கலாம், வீக் கேண்டில்லையும் பார்க்கலாம். ஸோ பிகினராக இருக்கப்போ நம்ம வந்து 4 hour கேண்டிலில் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு அது நல்லா மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் 1 hour கேண்டில், 4 hour கேண்டில், அதுக்கப்புறம் டே கேண்டில், வீக். ஸோ இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ட்ரி எடுக்கணும். அதில் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 hour அண்ட் 4 hour தான். ஸோ 1 hourல நீங்கள் கேண்டில் பார்க்குறதா இருந்தால் என்ட்ரி டைம் ஃப்ரேம் 1 minute போகலாம். ஸோ 4 hourல நீங்கள் என்ட்ரி பார்க்கணுன்னா இருந்தீங்கன்னா 3 minute ஆர் 5 minute நீங்கள் என்ட்ரி போகலாம். ஸோ டே ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 hourல என்ட்ரி போகலாம். அதுக்கு மேலே வந்து நான் ட்ரேட் பண்ணதில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 3 டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று ஹைஸை ஸ்வீப் பண்ணும் ஆர் லோஸை ஸ்வீப் பண்ணும். மார்க்கெட் எதை வேணாலும் ஸ்வீப் பண்ணிட்டோம். பட் நமக்கு ஹையர் கான்ஃபிடன்ஸாக ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏல மார்க்கெட் டாப்பாக இருக்கும். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஆர்டர் பிளாக் ஆர் 1 hour டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன், இல்லைனா ஒரு 4 hour உடைய ஃபேர் வேல்யூ கேப், இல்லை 1 hour உடைய ஃபேர் வேல்யூ கேப். இது எல்லாமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ. அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏங்கிறது 1 hour எஃப்இஜி, இல்லைனா 4 hour எஃப்இஜி, இல்லை டே எஃப்இஜி, 1 hour ஓபி, 4 hour ஓபி, இல்லை டே ஓபி, சம்டைம்ஸ் 15 minute ஃபேர் வேல்யூ கேப்பும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ. ஸோ இதில் வச்சு நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும்னு நம்ம சொல்லிட்டேன். இந்த சிஆர்டியில் இந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம சொல்லிட்டேன். ஸோ எப்படி நம்ம அதை ட்ரேட் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 hour கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில். ஓகே, இப்போ சப்போஸ் இது ஒரு 1 AM கேண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் வரத்துக்குள்ள இந்த 1 AM இது ஒரு 1 AM கேண்டில் வச்சுக்கலாம். இந்த 1 AM கேண்டிலுடைய லோஸை வந்து இந்த 2 AM கேண்டில் ஸ்வீப் பண்ணிடுச்சு. நம்ம 2 AM வந்திருந்தால் இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணப்போ நம்ம வந்து 1 minute ஐஎஃப்இஜியில் என்ட்ரி போயிருக்கலாம். சப்போஸ் இந்த 2 AM கேண்டில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், 3 AM எப்படி ட்ரேட் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த லோவை ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும்? கண்டினியூஷன் தான் நடக்கும். ஸோ இதை ஸ்வீப் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டியை எடுத்துருச்சு. லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டமோட பைக்கு போயிருக்கு. ஸோ அடுத்து இது வந்து கண்டினியூஷன் தான் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம போயிட்டு
இந்த 2 AM கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த லோவை எடுக்கும், இல்லை இந்த ஹை எடுத்தோடனே செல் போவோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது வந்து தப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்வீப் ஆன கேண்டிலுடைய 50% மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்வீப் ஆன கேண்டிலுடைய இந்த 50% மார்க் பண்ணிக்கணும். அந்த கண்டினியூஷன் என்ட்ரி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த 50% மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய 50%க்கு வரும். இந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கும் ஆல்ரெடி. அந்த எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஐஎஃப்இஜி கொடுத்துச்சுன்னா நீங்கள் அங்கே என்ட்ரி போகலாம். ஸோ இதில் புரியலன்னா நீங்கள் எனக்கு டெலிகிராமில் கேளுங்க, நான் அதில் வாய்ஸ் நோட் போடுறேன். ஏன்னா இது திருப்பியும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு 50% லெவலில் டேப் ஆகிட்டு கண்டினியூஷன் கொடுக்கும். நீங்கள் கண்டினியூஷன் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கண்டினியூஷன் மாடலில் 50% மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகலாம். சப்போஸ் கண்டினியூஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோன்னா இந்த ஸ்வீப்பில் நம்ம என்ட்ரி போவோம். இதுதான் பேசிக்கான சிஆர்டி மாடல். இதுக்கு மேலே இதில் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் இவ்வளோ தான். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு டெலிகிராமில் கேளுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதை நான் உங்களுக்கு எம்என்கியூவில் எப்படி நம்ம வந்து பயாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டெய்லி பயாஸ் நம்ம எம்என்கியூவில் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. டெய்லி பயாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் ஜஸ்ட் இப்போது இன்னையோட பயாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் பார்க்கலாம். இந்த மாதிரி 4 hour டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் எதுவும் ஐஎஃப்இஜி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்கே டேப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போதைக்கு நமக்கு 4 hourல கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ். ஸோ இப்போதைக்கு 4 hourல பியரிஷ். இப்போதைக்கு 4 hourல பியரிஷாக இருக்குது. நெக்ஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம். 1 hourல எதுவும் ஐஎஃப்இஜி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டமோட செல் ஆயிடுச்சு 1 hourல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கெல்லாம் நிறையா இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 1 hourலேயும் ஒரு குட்டி எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆகி ஒரு ஐஎஃப்இஜி வச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து 1 hourலேயும் பியரிஷாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் லிக்விடிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்க்கெட் எங்கேயோ இங்கே தான் ஒரு லிக்விடிட்டி, இங்கே லிக்விடிட்டி இருக்குது, இங்கே லிக்விடிட்டி இருக்குது. எதுக்கும் இந்த மாதிரி லிக்விடிட்டிஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்போயாச்சும் இந்த ஃப்யூச்சரில் இந்த லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு நமக்கு 1 hourலேயும் பியரிஷில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ 1 hourலேயும் 1 hourலேயும் பியரிஷ். ஸோ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட்டில் செல் என்ட்ரி பார்க்கலாம். அந்த மாதிரி நான் சொன்ன மாடலில் உங்களுக்கு எதுவும் செல் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பயாஸ்க்கு ஆப்போசிட்டாக எம்என்கியூவில் நிறையா நடக்கும். அது வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பொறுத்து. ஸோ இந்த சிஆர்டி வந்து உங்களுக்கு எம்என்கியூலையும் ஒர்க் ஆகும். ஸோ நான் அதையும் காட்டுறேன். 9:30 AM மார்க்கெட் ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த சினாரியோ. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து 9 AM கேண்டலுடைய ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிக்கோம். நம்ம 9 AM கேண்டலுடைய ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிட்டு 10 AM ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8 AM கேண்டலுடைய ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிட்டு 9 AM ட்ரேட் பண்ணலாம். இது ரெண்டு நம்ம வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு எங்கே டைப் பண்ணுறேன். ஸோ சிஆர்டி ஃபார் எம்என்கியூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 AM கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 9 AM கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். இந்த சிஆர்டி உங்களுக்கு எம்என்கியூலையும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் டெலிகிராமில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.